ஜஸ்ட் மிஸ். சித்தப்பா நான் ரெட் ட்ரை பண்ணவா? ரெட்ட தான் நானும் குறி வச்சிருக்கேன். நீ அதை விட்டுட்டு அந்த ஒயிட்ட போடு. ரெட் மேல தான் பா எல்லாருக்கும் கண்ணு. கரெக்டா? அதான் நானும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, ரெட் காயின் சும்மா டமாசே. நீ விளையாடு. தம்பி சரவணா, நாடி உன்கிட்ட ஒரு லவ் மேட்டர் பத்தி பேசணும். உன் கல்யாணத்துக்கு ஒண்ணு 4 நாள் தான் இருக்கு. இப்ப நிறுத்த முடியாது, போ. இது ஓ லவ் மேட்டர் சரவணா? ஆமா, என் ஃப்ரெண்ட் வித்யா இருக்கால, அவளை நீ ராத்திரி பூரா தூங்க விடுறது இல்லையா? அந்த வித்யாவெல்லாம் பார்த்து மாச கணக்காச்சு. கனவுல வந்து டார்ச்சர் பண்றியாடா? அதுக்கு அதான் செட்டப் பண்ணி விடலானே. செட்டப்பா? அண்ணி உங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்கு. எங்க வேலைய பார்க்க விடுறாளுங்க? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. கல்யாணத்தை இப்ப வச்சுக்க முடியாதுன்னு போய் சொல்லுங்க. கரெக்ட், அப்படி சொல்ற ராஜா. நீ வெச்சுக்கிட்டாலும் கட்டிக்கிட்டாலும் நான் தானே. கூட்டு போங்க. அடி இப்படி. இது வேற டென்ஷன். சரி டைம் ஆயிடுச்சுல, டிவி சீரியலுக்கு போங்க. சீரியல் இருக்கட்டும், சீரியல். உன் கபாட்ல இருந்தா எடுத்தேன். இது யாருக்குடா? எஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ரவுண்ட் போடுங்க, வந்துடுறேன். என்னது ரவுண்டா? எனக்கு தாத்தா இது வேற ரவுண்டு. ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? யாரு குடுக்கறதுக்கு எடுத்த? ஐயோ, இது என் லவருக்காக வச்சிருக்கேன். யாரோ லவர்? இத பாரு, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆனா அவன் சொல்லிட்டான். எவன் அவன்? அதரை கோடி பேர்களில் ஒருவர் என் தமிழ் நான் உங்கள் நல்வே. நீ சாதனாவை லவ் பண்றியா சரவணா? ஐய், உனக்கு யாரா சொன்னதே? நக்கீரன் கோபால் சொன்னார். அதான் செயினை திருடி என் பாக்கெட்ல போடும்போதே தெரிஞ்சு போச்சேடா. பாம்பின் ஃப்ராட் பாம்பரியம்டா. டேய், உன்னை என் லவ் நானே அவகிட்ட சொல்லடா. நீயே சொல்லலையா? அப்போ உன்னை பத்தி தப்பா நானே சொல்லிடுறேன். ஏய், எங்க போற? தள்ளு, சும்மா போட்டனா. ஆன வெச்சிட்டு கட்டையால அடிக்க வரான். ஒரு கட்டைய வச்சு இன்னொரு கட்டைய அடிக்கிறது தப்பே இல்ல. சாதனா இவனை லவ் பண்றாளா? நாமளே கேட்டுருவோம் வா. ஹலோ, எங்க போறீங்க? என்ன மீறி போயிடுவீங்களா? என்ன பண்ணுவேனா? ஏய், கை குடுங்களா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்கம்மா. இல்லடா, உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேனுதா. இது ஒன் சைடு. கரெக்டான நேரத்துல சொல்லனா வொர்க் அவுட் ஆகாது. சித்தப்பா 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, வரலையா? ரெண்டா? அதுக்குள்ளயா? இந்த குடும்பமே சரியில்லை. குடு. ஏய், யார் இது? வித்யா உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? அட நீ வேற, அதுங்களுக்கு வேற வேலை இல்ல, சும்மா ஏதோ வளரிட்டு இருக்குது. அப்ப நீ யாரையுமே லவ் பண்ணலையா? என்னெல்லாம் யாருங்க லவ் பண்ணுவா? குரங்குத்தனமா இருக்கேன். நான் ஒரு உண்மை சொல்லவா? பொண்ணுங்களுக்கு எப்பவுமே உங்களை மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். அதாவது குரங்குத்தனமான ஆளுங்களை தான் பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப வந்துடுறேன். ஐயோ, நேத்து நைட் ஆட்டா பிரமாதம்டா. தாத்தா நீங்க எவ்வளவு பெரிய டான்சர், உங்க வயால என்ன வாழ்த்துறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னது உன் ஆட்டத்தை இல்ல. அந்த சாதனா பொண்ணு என்னமா ஆடினா. தேங்க்ஸ். உங்க 2 பேருடைய ஜோடி பொருத்தம் சூப்பர்ரா. சரவணா, சாதனா உள்ளவ ஏத்துட்ட மாதிரிதான். எதை வச்சு சொல்ற? அங்க பாரு அவ சந்தோஷத்தை. அவ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதே உன்னாலதான். நீ மட்டும் லவ் ஓபன் பண்ண, சத்தியமா அவ ஓகே சொல்லிடுவா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அடுத்த தடவை நான் வரும்போது உன்னோட கல்யாண செய்தியை தான் கேட்கணும். உன் மனசு மாதிரி என்னைக்குமே நீ சந்தோஷமா தான் இருப்ப. போயிட்டு வா. இன்னும் 2 days இருந்துட்டு போடி. இது பாருடி, எவ்வளவு அழகா இருக்கிற ஒருத்தி இவ்ளோ அழுக்கா இருக்கிற ஒருத்தனை லவ் பண்றா. என்ன டேஸ்ட் பா. அது அழுக்கில்லடி, அழகு. இதுவா? டீசெண்டா ட்ரெஸ் பண்றவன் தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி ரகடா இருக்கிறவன் தான் தி ரியல் ஹேண்ட்ஸம் ஃபெலோ. இதான் உன் டேஸ்டா? டோன்ட் வரி, எனக்கும் ஹேண்ட்ஸமா இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. நாளைக்கே ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு ரக்கடா மாறி காட்டுறேன். சேஞ்ச் த காஸ்டியூம் அண்ட் மேக்கப். ஹாய் ஹேண்ட்ஸம். ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுதா? சத்யா
உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன். யாரு? யார் மண்ணி? நானா? தொட்டி ஜெயா அண்ணன், பொட்டி ஜெயா. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். லண்டன்ல இருந்து எப்ப வந்த? நான் எப்ப போனேன் இப்ப வர்றதுக்கு. லண்டன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. லண்டன்ல குண்டு வைக்க போனியே அத கேட்டா. குட் ஜோக். ஏண்டா குண்டு வைக்கிறது எனக்கு ஜோக்கா போச்சாடா? இல்ல நான் குண்டு வச்சதா நீங்க சொன்னீங்களே அது ஜோக். நீ ராமன் வச்சிருக்க. சரி வச்சிருக்கேன், அதுக்கு என்ன ஆதாரம்? கான்ஸ்டபிள். அப்புறமா இதுல உடம்பு உன் போட்டோ பார். ப்ளூ பிலிம் ஏன் போட்டோ? இப்ப நான் நடந்து வரும்போது எடுத்த போட்டோ தானே. நீ லண்டன்ல குண்டு வச்சேடா அப்ப எடுத்த போட்டோ. இல்ல இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க, நான் அப்படி ஆள் கிடையாது. இதெல்லாம் என்ன புல்லட்ஸ் தானே? நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட். பின்ன என்ன இன்ஸ்பெக்டர், சும்மா பேனா மூடியெல்லாம் பிலிம் கட்டறதுக்காக வரிசையா குத்தி வச்சிருக்கேன். இத போய் புல்லட்ங்கிறீங்க. அப்ப பேனாலாம் எங்கடா? ஒன்னு வாலிக்கு ஒன்னு வைரமுத்து கொடுத்துட்டேன். அத வச்சு அவங்க என்ன பண்றாங்க? வாலி கிருஷ்ண விஜயம் எழுதுறாரு, வைரமுத்து கருவாச்சி காவியம் எழுதிக்கிட்டு இருக்காரு. உன்னை வச்சு நான் ஒரு அழுவாச்சி காவியம் எழுதுறேன். ஏறா சிப்ல. ஓடியா 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 மீடியா 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 வந்துட்டீங்களாயா? நான் அரெஸ்ட் ஆக போற மேட்ரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா வரீங்க? போங்க போயலாம் போங்க. போகாதீங்க போகாதீங்க, அப்படியே இருங்க. நல்லா ஃபோக்கஸ்லாம் டைட் பண்ணிக்கங்க. நான் மூஞ்ச கரிச்சிப்பெல்லாம் வச்சு மறைக்க மாட்டேன். ஒரு மெசேஜ் சொல்லணும். 1 செகண்ட். சும்மா ஸ்டைலு. இப்ப சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க. நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன். ஆசிட் வேணாலும் என் மூஞ்சில ஊத்துங்க இன்ஸ்பெக்டர். பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது. ஐயோ. ஹியூமன் சைக்காலஜி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் குட் மார்னிங். மனுஷங்க மனசு தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேம்மா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோமா என்ன? உட்காருங்க அங்கிள். குட். நல்ல லட்சணமா இருக்க, நல்ல மரியாதை, சின்ன வயசு, நல்ல அழகு. மாப்பிள்ளைக்கும் சின்ன வயசு தானே. உன்னை பார்த்து டெம்டார்ல ஒன்றும் தப்பு இல்லையே. அதான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஒன்றை மாப்பிள்ளை தன்னோட சொந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யார், டெக்கரேஷன்ஸ் யார், கேட்டரிங் யாரு, சம்பந்தி உங்களுக்கு சொந்தமா, அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சும்மா டான் 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 பதில் சொல்லிட்டு வந்தேன். உன்னை பத்தி கேட்டாங்க, என்னால பதில் சொல்ல முடியும். நீயாவது அரக்க ஒடுக்கமா ஒரு மூலையில உட்காந்துக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஆடு ஆடுன்னு ஆடிட்டு இருந்த. கேட்கறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நீ ஒரு அனாதை, மாப்பிள்ளை தன்னோட சந்தோஷத்துக்காக உன்னை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஏதோ எதையோ சொல்லி சமாளிச்சு. இதை பாருமா, மாப்பிள்ளை ஏதோ இறக்கப்பட்டு உன்னை இங்க கூட்டு வந்திருக்காரு. அதுக்காக கூப்பிடுற ஆம்பளை கூட போற பொம்பளை நல்ல பொம்பளைன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு என் மகளை தவிர வேற யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவ ஒன்ன மாதிரி இல்ல. கூப்பிடுறோம் பின்னால போறோம். நான் இங்க கலடா பண்ணுறதுக்காக வரல. நான் ஒரு காந்தியவன். எனக்கு இந்த அடி தடி குத்து வெட்டு சண்டை இதெல்லாம் பிடிக்காது. ஐ ஆம் பேசிக்கலி a businessman. எதையுமே பிசினஸ் ஆங்கிள் தான் யோசிப்பேன். அதனாலதான் இப்போ ஒரு முடிவோட வந்திருக்கேன். ஹோட்டல்ல ஒருத்தன் சாப்பிட்டானா அவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு எவ்வளவு பில்லுன்னு அவனுக்கு தான் தெரியும். என் மாப்பிள்ளை டேஸ்ட்டுக்கு என்னால பில் எல்லாம் போட முடியாது. blank check. எவ்வளவு வேணா ஃபில் பண்ணிட்டு பொழைக்கிற வழி பாரு. எங்க உன் புருஷன்? புருஷாத்தமா, புருஷாத்தமா. என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள? நான் உனக்கு மாப்பிள்ளையும் கிடையாது, நீ எனக்கு மாமனார் கிடையாது. என்னமா இவகிட்ட வீட்டுக்கு வந்து லாஜிக் பேசுனியா? எங்க இப்ப பேச பாப்போம். அவளை என்ன மறைக்கிற? அவ சொல்லல, அவ சொல்லவும் மாட்டா. அவ என்ன உன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? மாப்பிள்ள பார், எங்க அம்மாவோட பிறந்தங்கிற ஒரே காரணத்துக்காக உன சும்மா விடுற. இதுவே நீ வேற யாராவது ஒருத்தனா இருந்ததுன்னா ஒட்டு துணி இல்லாம உன ரோட்ல விட்டு துரத்தி துரத்தி அடிப்பேன். நான் சவுண்ட் விடுற, இறக்கு கைய. இன்னொரு வாட்டி கைய நீட்ன வெட்டிடுவேன். பார், நீதான் காந்தியவாதி, நான் இல்ல. என்ன சரவணா இப்படி பெரியவங்க கிட்ட போய் மரியாதை? அந்த மரியாதையெல்லாம் உன் புருஷனுக்கு சொல்லிக் கொடு. பெத்த பொண்ணு மாதிரி நினைக்க வேண்டிய பொண்ணு கிட்ட என்னடா பேசிருக்கான் தெரியுமா உன் புருஷன்? யோ, என்னைக்காவது நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் உன்கிட்ட? சத்யா, என்னைக்காவது உன்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா?
என்னைக்குமே எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருந்ததில்ல. சரி, நான் ஒண்ணும் தப்பா பேசலடா. நீ தப்பா பேசு, ரைட்டா பேசு. எங்க அம்மாவை பத்தி பேசு, உனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவங்க உன் கூட பிறந்தவங்க. எங்க அப்பா பத்தி பேசு, ஏன்னா நீங்க 2 பேரும் மாமா மச்சானுங்க. என்ன பத்தி பேசு, ஏன்னா நான் உங்க புள்ள. ஆனா இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா இவ என்னோட விருந்தாளி. She is my guest. She is my guest. இன்னமே இவளை பத்தி நீ இல்ல. எவன் பேசினாலும் சும்மா சம்மாரம் பண்ணிடுவேன். இந்தா உன் blank check. இன்னமே இந்த blank check குடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நீயே blank ஆயிடுவ.